அறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழாவில் மீட்டிங் விவசாய மீட்டிங் போட்டிருந்தாங்க. நான் ஏதாவது பார்க்க வரப்போ ஸ்டால் போட்டிருந்தாங்க, இந்த கம்பெனியோட ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட விசாரித்தேன், இது இப்போ காய் புழு தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆக முடியுது, பார்க்க செடியெலாம் நல்லா இருக்குது. அதுக்கு வேணால் அவங்க சொன்னாங்க, இல்லை மேடி ஒன்று வந்தாங்க. அவங்க இந்த பூச்சி இந்த மருந்து டேக்கா அடிங்க, இந்த பயோடெக்கா அடிங்க நிறுவனத்தின் இது அதான் மதுரை மாவட்டத்தில் உற்சவ பயோடெக் நிறுவனத்தின் பயோ பெஸ்டிட் இன்ஃபினிட் இது நான் உங்களுக்கு தரேன். இது நீங்கள் 2 முறையாக அடிக்கணும். 1 ஏக்கர்னா ஒரு இது அடிச்சா, அரை ஏக்கருங்கிறீங்க, அதை நீங்கள் பாதி அடித்தா போதும் அப்படின்னாங்க. இப்போ மேடம் என்கிட்ட பணம் இன்றைக்கி இல்லைன்னு. பணம் எல்லாம் பரவாயில்ல, நான் நாளைக்கு நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சுட்றேன், நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணிவிடுங்கன்னாங்க. அதே மாதிரி மறுநாள் வந்து அவங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்டேன். 600ரூவான்னாங்க, 600 ஜிபே பண்ணிவிட்டேன். அவங்க எனக்கு பக்கத்தில் பள்ளியகரம் அவங்களுக்கு அமுச்சு விட்டாங்க. நான் போய் மறுநாள் வாங்கிட்டு வந்து அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அது எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சாருக்கு அந்த ஃபோன் நம்பர் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, 24 மணி நேரம் தண்ணியில் ஊறணுப்பா, முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க, மக்கால விட்டுருங்க, மக்கால காலை நேரத்தில் இல்லை சாயந்தரம் ஈவினிங் நேரத்தில் வேறு எந்த மருந்தும் கலக்காமனா இதை மட்டும் அடிங்க. எத்தனை டேங்க அடிப்பேன்னு கேட்டாங்க. 6 டேங்க 8 டேங்க அடிங்க, அப்புறம் அடிச்சு டிஸ்டன்ஸ் சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் சொன்னேன், கொஞ்சம் ஓரளவு இருக்குண்ணே. திரும்பி இந்த ஒரு வாங்க வச்சு இந்த மருந்தையும் அந்த எடுத்து வச்சுருக்கீங்களா அதையும் அடிச்சிருங்க அப்படின்னாங்க. சரி, நான் அதையும் அடிச்சிட்டேன். எனக்கு ஓரளவு பரவாயில்ல. ஒரு 15-20 நாள், 1 மாதம் வரைக்கும் இந்த மருந்தும் அடிக்கல, இது நல்லா இருந்துச்சு.